மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் மக்களுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல் மோசடி செய்து நிலம் அபகரிப்பு செய்ததை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதி திருக்காஞ்சி கிராமத்தில் 134 பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல ஆவணம் தயார் செய்து நில மோசடி செய்துள்ளனர் என்றும் அந்த பட்டா சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கவில்லை எனவும் மேலும் 10 வருடமாக தனியார் நபர் கைவசத்தில் வைத்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கடந்த 30ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை விசாரணை எதுவும் செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்கள் வீட்டையும் நிலத்தையும் அபகரித்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக பல புகார்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு மனுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் அந்த துறையில் பல பேர் வீடுகளை பட்டா என்ற பெயரில் உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே வேறு ஒரு நபருக்கு மாற்றி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை கண்டித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் நில அளவை பதிவேடு துறையை கண்டித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ரகுநாதன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று கவர்னரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் சிறு குறு தொழில் தொடங்குபவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், புதுச்சேரி அரசின் பிப்டிக் நிறுவனம், மத்திய அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் ஆகியவை இணைந்து விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் தொடங்க வருபவர்களுக்கு வழிமுறைகளை அரசு எளிமையாக்கி வருகிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்கள் 3 ஆண்டுகளுக்கு அரசின் எந்த முன் அனுமதியும் பெற தேவையில்லை என்றார். 3 ஆண்டுகளுக்கு பின் தேவையான அனுமதியை பெற்றால் போதும் என அரசு முடிவு எடுத்துள்ளது என கூறினார். இதற்கான பணிகள் 90% முடிந்துள்ள நிலையில் விரைவில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அமல்படுத்தப்படும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் 819 தொழிற்சாலைகள் வந்துள்ளன என்றும் இதன் மூலம் 9500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என பெருமிதமாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசு கதர் வாரிய ஊழியர் குமார் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு கதர் வாரியத்தில் பணியாற்றிய குமார் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு கதர் வாரிய ஊழியர் குமாருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கதர் வாரிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஓய்வு பெற்ற குமாருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வானூர் அருகே அரசு பேருந்தில் தமிழ்நாடு என்ற பெயர் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என இல்லை என்பதால் அக்கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மொரட்டாண்டி, சுங்கச்சாவடி, புதுச்சேரி, திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் அரசு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் ஆளும் கட்சியை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டம் நடத்திய 30 நாம் தமிழர் கட்சியினரை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர். திருப்புவனையில் 46,10,000 ரூபாய் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருப்புவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், செல்வ கணபதி நகர் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட சாலைகளுக்கு 46,10,000 ரூபாய் செலவில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், நிலைநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் குணசேகரன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், துணைத் தலைவர் விஜி, அமைப்பு தலைவர் வேல்முருகன், திருப்புவனை நிர்வாகிகள் தங்கராசு, பிரபாத், குருமூர்த்தி, ஜோதிபாசு, சக்திவேல், கலியுக ராணி, மஞ்சு, திவ்யா மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் படிக்கும் 10வது +2 மாணவர்களுக்கு 2வது மாதிரி பொதுத் தேர்வு வரும் 3ஆம் தேதி துவங்குகிறது. அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 10வது மற்றும் +2 மாணவர்களுக்கான 2வது மாதிரி பொதுத் தேர்வு கால அட்டவணைப்படி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பிற்கு 3ஆம் தேதி மொழிப்பாடம், 5இல் ஆங்கிலம், 7இல் கணிதம், 9இல் அறிவியல், 12இல் சமூக அறிவியல், 13ஆம் தேதி உடற்கல்வி செயல்பாடு பயிற்சி, தகவல் தொழில்நுட்ப தேர்வு நடைபெறும்.
+2விற்கு ஜனவரி 3ஆம் தேதி தமிழ், உளவியல் பாடங்கள், 5ஆம் தேதி வேதியியல், கணக்கு, பதிவியல், மனையியல், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிவ் ஆகிய பாடங்களுக்கு 6ஆம் தேதி அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி, NCC வரலாறு, உடற்பயிற்சி ஆகிய பாடங்களுக்கும் 7ஆம் தேதி உயிரியல், வணிக படிப்புகள், ஜவுளி வடிவமைப்பு, குளிர்சாதனம், புவியியல், ஓவியம் ஆகிய பாடங்களும் 8ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெப் அப்ளிகேஷன், தகவல் நடைமுறைகள் ஆகிய பாடங்களும் 9ஆம் தேதி கணிதம், அரசியல், அறிவியல் பாடத்திற்கும் 12ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், அச்சுக்கலை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும் 13ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கு மட்டும் தேர்வு நடக்கிறது. இத்தேர்வுகள் காலை 9:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறும். இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ளதாக அந்த மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் புதுச்சேரிக்கு வர இருக்கிறார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை அவர் அறிவிப்பார். புதுச்சேரியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்களின் ஆதரவோடு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்பொழுது நேரம் குறித்து முறையான ஆலோசனைகளுக்கு பிறகே முடிவாகும் என்று தெரிகிறது. புதுச்சேரியில் காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளில் 500 பேர் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்ற நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இதை துவக்கி வைத்தார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்பட மைதானத்தில் நடைபெற உள்ளது. விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்வுக்கு வரும்பொழுது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான இன்று 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட உடல் தகுதி தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வுகள் நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வு பணிகளை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்து 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்து தேர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் DGP ஷாலினி சிங் மற்றும் DIG சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேலும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடக்கிறது. இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்கரை கைது செய்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காசாக்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவருக்கு சொந்தமான சன்மதி என்ற விசைப்படகில் கடந்த 29ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 11 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதிகாலை இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கையின் கடல் பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு 29ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா வரும் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் நிர்வாகிகள், புதுச்சேரி மாநில ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றமானது லோக சேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடியார்களுக்கும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுக்கும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்ளும் சிங்கிரி கோவிலுக்கு செல்லும் புனித பாத யாத்திரையை கடந்த 28 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருகின்றது. இவ்வாண்டும் எமது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் 29ஆம் ஆண்டாக புனித பாத யாத்திரை பெருவிழாவான நாளானது ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியளவில் திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஸ்ரீ உவே தேகலீஸ் ராமானுஜாச்சாரியார் சுவாமிகளின் மங்களாசாசனத்துடன் புதுச்சேரி தஞ்சை தேவநாத ராமானுஜதாச பாகவதர் குழுவினர்களின் நாம் சங்கீர்த்தனம், வில்லியனூர் கீழ் அக்ரகாரம் ஸ்ரீ பெரியாழ்வார் கைங்கரிய சபை பஜனையும், புதுச்சேரி குயவர்பாளையம் வணிக வைஷ்ய ஸ்ரீஹரிஹர பஜனை மடம் ஸ்ரீ கிருஷ்ணர் ரதம் புறப்பாட்டுடன் பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா, கவிக்குயில் நகர் ஸ்ரீ
வெங்கடாத்ரி பஜனை கூடம், புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ பாண்டவ தூதன் சங்கீர்த்தன சபா மற்றும் திண்டிவனம், மரக்காணம், கடலூர், திருக்கோவிலூர், பண்ருட்டி, சேலம் மற்றும் புதுவையை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களுடன் புனித பாத யாத்திரையானது புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடையும் என்றனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் சிவகுமரன் தலைமையில் நிர்வாகிகள் கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் சிவகுமார் தலைமையில் நிர்வாகிகள் மாநில தலைவர் வெங்கட்ராமனின் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிவகுமரன் தனது சொந்த செலவில் கட்சி உறுப்பினர்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கினார். வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர்களுக்கு இனிப்பு மற்றும் கட்சி துண்டு அணிவித்து வெங்கட்ராமன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வெங்கட்ராமன், சுதந்திரம் அடைந்து கடந்த 71 ஆண்டு காலமாக புதுவையில் ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கான ஆட்சியை செய்ததாக வரலாறு இல்லை. குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை, பெண் உரிமை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம், மக்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இதுவரை முறையாக கிடைக்கவில்லை. ஊழலை ஒழிக்க இளைஞர்கள் முன் வர வேண்டும். இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஊழலற்ற நேர்மையான மக்களுக்கான ஆட்சி 2026இல் புதுவையில் அமைய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் கோமதி சங்கர், சுப்பிரமணி, சிவகுமார், சமூக சேவகி வாசுகி, ராஜேஷ், அருண், பீட்டர், ராம்குமார், சிவகாமி, அமுதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.